Dear students, last class we were discussing about the concentrating technique of ores. In this class we will be seeing about how the concentrated ore are converted to crude metal. அதுதான் extraction of crude metal அப்படின்னு பார்க்கணும். The extraction of crude metal from the concentrated ore is carried out in two steps. அப்போ concentrated ஓர்லேருந்து crude metal எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இரண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல். ஓர் பார்ட்டிக்கலை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மெட்டல் ஆக்சைடை எலமெண்டல் மெட்டலாக ரெடியூஸ் பண்ணணும். அதுதான் reduction of metal oxide to elemental metal. So these are the two steps involved in extraction of crude metal. In the concentrated ore, metal exists in positive oxidation state and hence it has to be reduced to elemental metal. அப்போ metals எல்லாம் ஓரில் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட இருக்குது. அதை ரெடியூஸ் பண்ணணும், எலமெண்டல் மெட்டலாக நம்ம ரெடியூஸ் பண்ணணும். From thermodynamical principle, the reduction of oxide is easier when compared to reduction of other compounds. அப்போ மெட்டல்ஸ் எல்லாம் கம்பைன்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது ஓரில். அப்போது அதை வந்து ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக அதை ரெடியூஸ் பண்ணலாம் சொல்ல வராங்க. ஃப்ரம் தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல் த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடு இஸ் ஈஸியர் when compared to reduction of other compounds of metal. Hence before reduction the ore has to be converted to metal oxide. அதனால தான் ஓரை முதல்ல மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ரிடக்ஷன் ஃபினாமினன் மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், எலமெண்டல் மெட்டலாக மாற்றலாம். கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டு ஆக்சைட்ஸ். எப்படி கான்சன்ட்ரேட்டட் ஓரை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண முடியும்? பை ரோஸ்டிங் மெத்தட். Roasting is a method usually applied for conversion of sulfide ores into their oxides. அப்போ ரோஸ்டிங் ஃபினாமினனில் மெட்டல் ஓரில் சல்ஃபைடு ஓராக இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இன் திஸ் மெத்தட் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆக்சிடைஸ்ட் பை ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் அ சூட்டபிள் ஃபர்னஸ் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அப்போ ஓர் மெட்டீரியலை இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஹீட் பண்ணுறதுனால அந்த ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி மெட்டல் ஆக்சைடாக மாறிடும். எக்ஸாம்பிள் PBS, galena, ore of lead. எக்ஸஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெட்டல் PB கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் லெட் ஆக்சைடு. அப்போ கூட சல்ஃபர் இருக்குது. சல்ஃபர் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் ஆக்சிஜனோட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக வெளியேற்றப்படும். அது மாதிரி ஜிங்க் பிளண்ட் ZnS, சீஃப் ஓர் ஆஃப் ஜிங்க். when it is heated along with oxygen below its melting point, it combines. Zinc combines with oxygen to form zinc oxide and with the evolution of sulfur dioxide gas. Roasting also removes impurities such as இது மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுனால இதில் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் ஓர் மெட்டீரியலில் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதர் மெட்டல்ஸும் இருக்கும் such as arsenic, sulfur, phosphorus. இதெல்லாம் ஆர்சனிக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரோஸ்டிங் ஃபினாமினனில் ஆக்சிஜனோட சேர்ந்து அர்சனிக் ஆக்சைடு, சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் ஆக்சைட்ஸாக வெளியேற்றப்படும். So volatile impurities are removed. The next method is calcination. Calcination is a process in which concentrated ore is strongly heated in absence of air. இந்த ப்ராசஸில் வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் ஓர் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஹைட்ராக்சைட்ஸாக ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸாக வெளியேற்றப்படும், அதான் மாய்ஸ்சராக வெளியேற்றப்படும் சொல்கிறாங்க. ஆர்கானிக் மேட்டர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா they are all expel out. அப்போ ஓர் மெட்டீரியலை போரஸாக ஆக்கிடும். இந்த மெத்தடில் நம்ம லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர்லையும் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். எந்த மாதிரியான ஓர் மெட்டீரியலை நம்மளால் வந்து மாற்ற முடியும், ஆக்சைட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா எஸ்பெஷலி கார்பனேட்டட் ஓர்ஸ். அப்போ கார்பனேட்டட் ஓர்ஸை கால்சினேஷன் ஃபினாமினனில் நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அப்போ மெட்டல் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி மெட்டல் ஆக்சைட்ஸாக மாறிடும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியேற்றப்படும். அப்போ மெயின்லி கார்பனேட்டட் ஓர்ஸை கால்சினேட் பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எக்ஸ்பெல் அவுட் ஆகுது. ஹைட்ரேட்டட் மாலிகுல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாட்டராக வேப்பர்ஸாக வெளியேற்றப்படும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, டியூரிங் கால்சினேஷன் ஹைட்ரேட்டட் ஓர்ஸ் த வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் எக்ஸ்பெல் அவுட் ஆஸ் வேப்பர். இப்போ அலுமினா அதில் வாட்டர் மாலிகுல் இருந்துச்சுன்னா ஹீட் பண்ணுறதுனால வாட்டர் மாலிகுல்லாம் கேஸாக வேப்பராக வெளியேற்றப்படும். ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் calcination. Reduction of metal oxide.
metal oxides can be reduced to crude metal by using suitable reducing agent like carbon, carbon monoxide, hydrogen, aluminium and other reactive metals such as sodium etc. அப்போ மெட்டல் ஆக்சைடை க்ரூடு மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கார்பன், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அப்புறம் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் சச் as சோடியத்தை பயன்படுத்தலாம். The choice of reducing agent depends upon nature of metal. இப்போ கார்பனை செலக்ட் பண்ணலாமா, கார்பன் மோனாக்சைடா, ஹைட்ரஜனா, அலுமினியமா, எதை நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக செலக்ட் பண்ணுன்றது அந்த மெட்டல் ஆக்சைடை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், carbon cannot be used as a reducing agent for reactive metals such as sodium, potassium, aluminum. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு வந்து என்ன பண்ண முடியாது, cannot be used to reduce oxides such as zinc oxide, aluminum oxide. இதெல்லாம் எதனால இதை பயன்படுத்த முடியாது அப்படின்றத எலங்கம் டயக்ராம் மூலமா நம்ம தெரிஞ்சுப்போம். So we study the selection of suitable reducing agent by applying எலங்கம் diagram. பின்னாடி வர இந்த பாடத்தில் பின்னாடி வரக்கூடிய டாபிக் தான் எலங்கம் டயக்ராம். அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க எதனால் இந்த கார்பன் மோனாக்சைட்லாம் ஒரு சில ரியாக்டிவ் மெட்டல்ஸுக்கு பயன்படுத்த முடியாது, என்ன காரணன்றதை அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸ்மெல்டிங். இன் திஸ் மெத்தட் எ ஃப்ளக்ஸ் அப்படின்றது a chemical substance that forms easily fusible slag with gang. கேங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், தேவையில்லாத பொருட்கள் ஓர் மெட்டீரியலில் சேர்ந்து இருக்கும். earthly impurities, dust particles இதெல்லாம் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், கேங்னு சொல்கிறோம். அப்போ அந்த கேங்கை பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பயன்படுத்துகிறோம். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஃப்ளக்ஸ். அப்போ ஃப்ளக்ஸோட ரெடியூசிங் ஏஜென்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணுறோம் இந்த ஸ்மெல்டிங் ஃபினாமினனில். எதனாலாம் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தலாம், கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம் இஸ் ஆடட் டு, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம் இதில் ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டு கான்சென்ட்ரேட்டட் ஓரோட ஆட் பண்ணுறோம். அப்போ இன் ஸ்மெல்டிங் ஃபினாமினன் த கான்சென்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆடட் வித் ஃப்ளக்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அப்போ கான்சென்ட்ரேட்டட் ஓரோட ஃப்ளக்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம் அட் அன் எலிவேட்டட் டெம்பரேச்சர், அதாவது அபவ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டல். ஒரு ஸ்மெல்டிங் ஃபர்னஸில் ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு மெட்டல்ஸ், க்ரூட் மெட்டல் கிடைக்கப்பெறுது. எக்ஸாம்பிள் பார்க்குறோம், ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடில் என்ன பண்ணுறோம், கேன் பி ரெடியூஸ்டு பை கார்பன் மோனாக்சைடு. அயன் ஆக்சைடு என்ன பண்ணுறோம், ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் மோனாக்சைடு போடும் பொழுது கார்பன் மோனாக்சைடு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருந்து அயன் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படும், கேஸாக வெளியேற்றப்படும், அயன் சாலிட் அயனாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் நம்ம ஒரு பேசிக் ஃப்ளக்ஸை பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு. ஏன் கால்சியம் ஆக்சைடு பயன்படுதுன்னா, இந்த அயன் ஆக்சைடில் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் சிலிக்கா இருக்கும். சிலிக்கான்றது கேங் மெட்டீரியல், ஓரோட சேர்ந்து வரும். கான்சன்ட்ரேஷன் டெக்னிக்லேருந்து தப்பிச்சு கூடவே ட்ரேஸ் அமௌண்ட் ஒட்டி வரும். அந்த சிலிக்காவை இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸில் நம்ம ரிமூவ் பண்ணலாம். எப்படின்னா, பை ஆடிங் கால்சியம் ஆக்சைடு. ஸோ சிலிக்கா கேங் present in the ore is acidic in nature. Limestone combines with it to form calcium silicate. அப்போ நம்ம ஆட் பண்ண ஃப்ளக்ஸு ஓர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சிலிக்காவோட சேர்ந்து, கேங்கோட சேர்ந்து ஸ்லாகாக வெளியேற்றப்படும். ஸ்லாக்னா கசிடு மாதிரி வெளியேற்றப்படும். அப்போ ஓர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சிலிக்காவை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கால்சியத்தோட கம்பைன் பண்ண வச்சு கால்சியம் சிலிகேட்டாக வெளியேற்றப்படும்.